அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் ஆலோசகர்களா இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே சிப்பு வச்சு ஹேக்கிங் பண்ண முடியும். மோடியை எதிர்த்தவர்கள் எல்லாருமே தோத்து போயிருக்காங்க. மம்தா பானர்ஜி பெரும்பகுதி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாஜகவை மிக தீவிரமாக இருக்கிறார்களோ அவங்க எல்லா அளவுலையுமே காலியாயிருக்காங்க. முறைகேட்டுக்கு சாத்தியங்கள் அதிகமா இருக்கிறது. ரொம்ப பேர் சொல்றாங்க, நான் எங்கேயா ஓட்டு போட்டேன், யார் யா எம்எல்ஏ எங்க ஊர்ல, தாவேகா எம்எல்ஏவா, யார் அவர் எம்எல்ஏ யாரியான்னு. பாஜக கையாளுதுன்னா அவங்க இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி இல்ல பாஜகவுல ஜெயிக்க சம்பந்தம் இல்லாத தாவேகாவை ஏன் ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. நியாயமான கேள்வியை கேட்டு இப்பதான் நீங்க லாஜிக்கான ஒரு பாயிண்ட் வந்து இதை இப்படி கேட்பாங்கிறதுக்காக தான் தாவேகா உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. இப்ப இந்த முறை விஜயை காட்டுறான், அடுத்த முறை அண்ணாமலை ஜெயிக்க வச்சுனா என்ன, அண்ணாமலைக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டான்னு சொன்னீங்களா? அடுத்த ரவுண்ட்ல அவன் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிட்டு விஜய் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிடுவான்ல. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே கொத்து பரோட்டா போட்டிங்க. இவிஎம் மிஷின் மூலமா ஒரு தேர்தல் நடத்தாம வாக்குச்சீட்டின் வழியாக ஒரு தேர்தல் நடத்துங்க, விஜயை ஜெயிக்க சொல்லுங்க. அப்ப யாரு கொத்து பரோட்டா போடுறாங்க? ஓகே சார், அதே போல இந்த தேர்தலில் மட்டும்தான் நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருக்கா, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது? சொல்றது எனக்கு புரியுது. இப்ப திமுக மட்டும் எப்படி ஆட்சி அதான சொல்ல வரீங்க நீங்க? நான் கேட்கல சார், இந்த சந்தேகத்தை கேட்பாங்கல்ல. கேட்பாங்கப்பா, சந்தேகத்தை விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, கேட்பாங்கல்ல. அதேதான் நானும் சொல்றேன். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில அவருடைய தோல்வியை எதிர்த்து போடப்பட்ட வழக்குல குறிப்பாக அந்த இவிஎம் மிஷின் 14 இவிஎம் மிஷின்கள் வந்து ஆய்வு செய்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், அது தேர்தல் முறைகேடு என்பது பல வடிவங்களிலே நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையாளரை நியமிப்பதிலே, இந்திய அளவிற்கு பெரிய அளவிலே தேர்தல் ஆணையாளர் நியமிப்பதிலே முன்பு ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டது. அது என்னன்னா, பிரதமர் எதிர்கட்சி தலைவர் 2 பேர் அல்லாமல் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியினுடைய வழிகாட்டுதலிலே தான் தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நடைமுறை இருந்தது. இவர்கள் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி நீக்கிவிட்டார்கள். பாஜக அரசு வந்ததற்கு பின்பு அதை நீக்கிவிட்டார்கள். பல இடங்களிலே இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய பெயரை வந்து திருத்தம் செய்வது, இறந்தவர்கள் பெயரை நீக்குவது, புதிய வாக்காளர்கள் பெயரை சேர்ப்பது என்பதிலே பல இடங்களிலே புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதிலே நிறைய குளறுபடி, பழைய ஆட்கள் பல பேரை வந்து விடுபட்டது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவிலே வந்தது. இப்ப என்ன நடக்குதுன்னா, திடீரென்று ஒருவர் வந்து அரசியல் கட்சியை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியவர் தொகுதிகளுக்கே போகாமல், வேட்பாளர்கள் பெயரும் தெரியாமல் திடுதப்புன்னு ஒருவர் ஆளுங்கட்சியாக வந்து விட்டார். இது பல பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவருக்கு வாக்கே இல்லை என்று நான் சொல்ல வரல. விஜய் அவர்களுக்கு ஒரு 15%, 18% கூட வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடுத்தெடுப்பிலேயே ஒரு 35% வந்து விட்டார் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து தலித்து மக்கள் மனதை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அது உண்மையா இருந்தா பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங்கை ஜெயிக்க வச்சிருக்கணும். அதான் உண்மையான காரணம் தான். அது காரணம் அல்ல. நீங்க பல இடங்கள்ல வேங்கவேல் தான் காரணம். இப்ப மட்டும் என்ன அப்படியே வந்து தலித்து மக்களை எல்லாம் வந்து சமத்துவமாக நடத்துவதற்கு எல்லாரும் பழகிட்டாங்களா? ஆணவ படுகொலையே நடக்கலையா அதுக்கு பின்னாடி? இல்ல காவல்துறை சித்திரவதை மரணம் தான் காரணம், அஜித்குமாருங்கிறவரை அடிச்சே கொண்டு விட்டாங்க வடப்புறத்துல, இந்த ஆட்சியில் அதெல்லாம் நடக்கவே இல்லையா? அதெல்லாம் காரணம். இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடிய தவறுகள் இது. அப்ப இது என்னன்னா, இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே பதிவான வாக்குகளும் அந்த அதற்கென்று ஒரு காகித சீட்டு, நீங்க எந்த இதுல வந்து பட்டன் அமுக்கணும்னா ஒரு 7 செகண்ட் வந்து
அது எரியும், லைட் எரியும். அதுல வந்து நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்கிறது தெரியும். விவிபேட் என்று சொல்லக்கூடிய காகிதத்திலே அச்சடிக்கப்பட்ட ஒப்புகை சீட்டு என்று சொல்லக்கூடியதான் இரண்டும் வந்து ஒரே எண்ணிக்கையில் இருக்கான்னு கேட்டா இதுல ஒரு எண்ணிக்கை காட்டுது, அதுல ஒரு எண்ணிக்கை காட்டுது. இந்த ஒப்புகை சீட்டு இருக்கு இல்லையா, இந்த விவிபேட்ல வரக்கூடிய பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வினோதம் இருக்கிறது. அதாவது இந்த பிரிண்டிங் வந்து அச்சடிக்கப்படுவது இருக்குல்ல, அது தற்காலிகமாக பிரிண்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பவுடர் உதிர்ந்துரும். உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன், நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்க, எவ்வளவு காசு எடுத்தீங்க, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு ஒரு சீட்டு வரும், ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி இங்க வர்றது மாதிரி அங்கே ஒரு சீட்டு வரும். அதை பத்திரப்படுத்தி வைங்க. ஒரு 15 நாள் 30 நாள் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சு எடுத்து பாருங்க, அது ஒயிட் பேப்பராகவே இருக்கும். அந்த இது வந்து உதிர்ந்துடும். அதே மாதிரிதான் இதுவும், அந்த எழுத்துக்கள் வந்து அப்படியே அந்த பவுடரா இருக்கிறதெல்லாம் உதிர்ந்துரும். விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டு என்பது மறைந்து விடக்கூடிய எழுத்துக்களுக்கான அந்த சிஸ்டமா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் ஆலோசகர்களா இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே சிப்பு வச்சு ஹேக்கிங் பண்ண முடியும், யாருக்கு வந்து எத்தனை சதவீதம் வரணும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சம்பந்தமே இல்லாம சின்னமே கிடைக்காம இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு திடீர்னு 8.22 வந்துச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் யாருக்கு நடக்குது, பிரதமர் யார் என்பதற்கான தேர்வு. நாம் தமிழர் கட்சிக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்? நீங்க நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை பேச எடுத்துக்காட்டி சொல்றேங்க, நான் புரிதலுக்காக சொல்றேன். நாம் தமிழர் கட்சி அட்டாக் பண்றதுக்காக சொல்லல. நாம் தமிழர் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் யாரு? யாருமே இல்ல. ஏன்னா அது மாநில கட்சி, அது யாரோட கூட்டணியில் இல்லாத கட்சி. சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு பெர்சன்டேஜ் ஏறுது, 8.22 ஏறுது. எப்படி ஏறுச்சுன்னா அவனுக்கு கட்சிக்காரங்களுக்கு தெரியல. இப்ப இந்த வாக்கு சதவீதத்துக்குள்ள ஒரு செட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத பல பேர் முன்வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை. சரி, இது கண்டுபிடிக்கப்பட்ட, இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா? பெல் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு இருக்கு. கடந்த காலத்துல, இப்ப கூட்டணியில் இருக்காரு பிசிக தலைவர் திருமாவளவன், அவர் கடந்த காலங்களில் என்ன சொன்னார்னா, அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பெல் நிறுவனம் என்று சொன்னாலும் அதை பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அந்த பெல் நிறுவனத்தில் அதை செய்யறாங்க, அவங்க தான் செட்டிங் பண்றாங்க, இது முறைகேடு நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப நீங்க இந்தியா முழுக்கவே நீங்க பாக்குறீங்கன்னா, மோடியை எதிர்த்தவர்கள் எல்லாருமே தோத்து போயிருக்காங்க. மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், பெரும்பகுதி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்கிறார்களோ அவங்க எல்லா அளவுலையுமே காலியாயிருக்காங்க. இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல அங்கு வந்து ஹேக் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு சிப் இருக்கு, அதை எப்படி வேணாலும் ஹேக் பண்ணலாம். இப்ப நீங்க எல்லாவற்றிற்குள்ளேயுமே ஒரு அல்காரிதம் இருக்கிறது. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோவை வந்து நம்ம அப்லோட் செய்கிற போது அல்காரிதம் சப்போர்ட் பண்ணாதான் வியூஸ் காட்டும். இப்ப அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் புரிதலுக்காக சொல்றேன். நீங்க உங்க மொபைல்ல எடுத்து நீங்க வீடியோ பார்த்துட்டே வரீங்க, சில வீடியோ அது காட்டாது. விஜயை பத்தி வீடியோ காட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு விஷயம் திரும்ப திரும்ப காட்டுவோங்கள, சில விஷயத்தை காட்டாதது, சில சேனலையே காட்டாது. இது ஒரு அல்காரிதம், இதற்குள்ள ஆபரேட் ஆயிருது. இது மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துக்குள் ஒரு அல்காரிதம் இருக்கிறது, அதுல செட்டிங் பண்ண முடியும்னு இதை கண்டுபிடித்த பல நாடுகள்ல, அறிவியல் வளர்ச்சி பெற்ற நாடுகள்ல, அமெரிக்கா மாதிரி ஜப்பான் மாதிரி அறிவியல் வளர்ச்சியினுடைய உச்சியிலே இருப்பவர்கள் இது நம்பிக்கைக்குரியது அல்ல, இதுல எல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாது என்று அவர்கள் நிராகரிக்கிறான். நம்ம ஊர்ல தானே எல்லா குப்பையும் வந்து முதன்மைப்படுத்துவான், குப்பை தொட்டியில போட வேண்டியதை பூரா நம்ம ஊர்ல தானே பயன்படுத்துவான். இப்ப அணு உலைன்னு கொண்டு வந்து ஒண்ணு வைக்கிறான்ல, அது வெடிச்சுச்சுன்னா சுத்து வட்டாரத்துல பல மாவட்டங்கள் காலி ஆயிரும். இந்த கல்பாக்கத்தில் வச்சிருக்கான், வெடிச்சுச்சுன்னா சென்னை காலி ஆயிரும். அப்போ உலகத்தால எது தோற்று போன விஞ்ஞானமோ, எது நிராகரிக்கப்பட்ட அறிவியல் கோட்பாடுகளோ அதை கொண்டு வந்து இந்த மூன்றாந்தர நாடுகள்ல கொண்டு வந்து விட்டுறாங்க. வளர்ந்த நாடுகள்ல கூட குட ஓலை முறை இருக்கு. குட ஓலை முறை இல்லைங்க, காகித சீட்டு முறை. குட ஓலை முறைங்கிறது சோழர் காலத்துல நடந்தது, அப்ப காகிதமே கண்டுபிடிக்கல. அது ஓலைங்கிறது வேற. காகித அது என்னன்னா, நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க வந்து உங்க ஊர்ல வந்து உங்க சொந்தமா உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒரு ஆளுக்கு விக்கிறீங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல விப்பீல, ஆன்லைன்ல கூட கையெழுத்து போடலாம், தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்து கையெழுத்து போடலாம். இப்ப நான் ரேஷன் கார்டுல வந்து கைரேகை வைக்கணும், தம்ஸ் வைக்கணும்
அப்படின்னா இது ஆன்லைன்ல வந்து இங்க வச்சாலே எங்க ஊர் கிராமத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு வந்து அந்த இது வந்து அந்த கட்டை விரல் ரேகை வந்து அங்கு பதிவாயிருது. இது ஆன்லைன்ல நடக்குதுல. இப்போ எங்க ஊர்ல ஒரு நிலம் இருக்கு, நான் விற்கணும், இங்க நான் ஒரு அமுக்கணும்னா இங்க போகும்ல, நான் இங்க கையெழுத்து போட்டா இங்க போகும்ல, ஆன்லைன்ல போடலாம்ல கையெழுத்த, விற்பனா நான் அப்படி நிலத்தை நேரில் போய் தான் வைப்பேன், நேரில் போய் தானே பட்டா எழுதுவேன், நேரில் போய் தானே கையெழுத்து போடுவேன். ஏன் அது வேற விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுலப்பா. மோசடி பண்ணிடுவாங்கிற காலத்துல நேரம் போறான். இப்ப வாக்குச்சீட்டுங்கிறது என்ன? இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பது. அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கிற விஷயத்த இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சந்தேகத்துக்குரியதாக இருக்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு நம்ம தேர்தல் நடத்துறோம். இப்ப நீங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ள அவங்க மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. எதுக்கு? குளத்தூர்ல தோத்ததுக்கு. அது 2.5 மாசம் கழிச்சு கூப்பிடுறேன். 1.5 மாசத்திலேயே அந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆனது போயிடும். விவிபேட் இருக்குல்ல, விவிபேட்ல வந்த பேப்பரு 1.5 மாசத்துல எழுத்து மறைஞ்சிடும். இவன் 2.5 மாசம் கழிச்சு கூப்பிடுறான். இது என்ன நியாயத்துல நடக்கும்? 30% பழுதுங்கிறான். முறைகேட்டுக்கு சாத்தியங்கள் அதிகமா இருக்கிறது. ரொம்ப பேர் சொல்றான், நான் எங்கேயா ஓட்டு போட்டேன், யார் யா எம்எல்ஏ எங்க ஊர்ல, தாவேகா எம்எல்ஏவா, யார் யா அவர் எம்எல்ஏ யாரியான்னு கேக்குறான். பல பேர் சொல்றான். நிறைய வேட்பாளரு நான் எம்எல்ஏவே நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சம்பந்தப்பட்டவனே சொல்றான். ஓட்டு கேட்க அவன் போகவே இல்லை பல ஊருக்கு. இப்ப இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் வழியாக, முறைகேட்டின் வழியாகத்தான் பல அரசியல் கட்சிகளை, தாங்கள் விரும்புகிற கட்சிகளை எல்லாம் வெற்றி பெற வைக்கிறார்கள். இதற்குள்ள ஒரு ரகசியமான சங்கேதம் இருக்கிறது, சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. பாஜக கையாளுதுன்னா அவங்க இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி இல்ல பாஜகவுல ஜெயிக்க வைக்கும், சம்பந்தம் இல்லாத தாவேகாவை ஏன் ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. நியாயமான கேள்வியை கேட்டு இப்பதான் நீங்க லாஜிக்கான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருக்கீங்க. இதை இப்படி கேட்பாங்கிறதுக்காக தான் தாவேகா ஜெயிக்க வச்சிருக்கீங்க. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. இப்படி ஒரு ஒன்ன வரக்கூடாது. அப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க, தாவேகா திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கிறதே, பாஜகவை மயிலிறகால் வருடுகிறது. யோசிச்சு பாருங்க. அங்கே டெல்லியிலே வந்து ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்துல எப்படி மாணவர்களை காயப்படுத்தி ஒடுக்கினா, இவங்க லத்திய காமிச்சே ஒடுக்கினாங்க. மெரினாவுக்கு போக விட மாட்டேங்கிறான், இங்கிட்டு போக விட மாட்டேங்கிறான், பாலன் இல்லத்து பக்கம் நடக்க விட மாட்டேங்கிறான், பிஜேபி ஆபீஸ் பக்கம் யாரும் போக கூடாதுங்கிறான். அப்ப நீங்க மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எவ்வளவு? இன்னைக்கு ஏதோ வழக்கு எல்லாம் ராஜா நான் வந்து வாபஸ் பெறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வழக்கு போட்டது உண்மை தானே? வழக்கே போடலன்னு சொன்னதும் போய் தானே? இப்ப வழக்க வாபஸ் பண்றாங்கறியா? அப்ப என்ன காரணம்? வழக்கு போட்டது யாரு? எந்த காவல்துறை? நீட்டை நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்ன நீங்க, நீட்டு எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது மாணவர்களை எதற்காக ஒடுக்கினீர்கள்? அப்ப இவர்கள் மூலமாக பாஜக தாங்கள் விரும்புகிற ஆட்சியை நடத்த முடிகிறது. ரிமோட் கண்ட்ரோல்ல தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ள முடிகிறது. முதலமைச்சரே வேந்தராக இருப்பார் என்கிற முறையை மாற்ற முடிகிறது. அப்ப பாஜக விரும்புகிற 3வது மொழி மும்மொழி கொள்கையை சிபிஎஸ்இ ஸ்கூல் வழியா உள்ள விட முடியுது. அப்ப இவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு 10 ஆண்டு காலமானது. திமுகவை நேரடியாக ஒழிக்க முடியவில்லை. தாவேகாவிலேயே ஒழிச்சிட்டாங்கல்ல. கழகங்கள் இல்லாத ஆட்சிங்கிறதான் பாஜகவுடைய கொள்கை. இந்த 2 கட்சியும் வந்து டவுன் ஆயிடுச்சுல. திமுக வந்து அமுக்கிட்டான்ல. இப்ப இதெல்லாம் யாரோட செயல் திட்டம்? இப்ப இந்த முறை விஜயை காட்டுறான், அடுத்த முறை அண்ணாமலை ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலைக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டான்னு சொல்லுவீங்களா? அடுத்த ரவுண்ட்ல அவன் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிட்டு விஜய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிடுவான்ல. அதனால மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், மக்கள் போராட்டம் வெடிக்கணும். வெடிக்கலைன்னா மறுபடியும் வந்து நீங்க சாகுற வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சி நடத்துவான். யாரு சாகுற வரைக்கும் கேட்காதீங்க. வாக்காளர்கள் எல்லாரும் சாகுற வரைக்கும் பிஜேபி தான் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மிஷின் தான் ஓட்டு போடுது. இப்போ நீங்க கத்திரிக்காய் மூட்டையை தூக்கி எடை மிஷின்ல வச்சா என்ன வருது? சீட்டு வருதா இல்லையா? அந்த சீட்டில் என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? 10 கிலோ கத்திரிக்காய் மூட்டையை தூக்கி வச்சீங்கன்னா உங்கள் மீது உங்களுக்கு காதல் வரும். எதுக்கு? கத்திரிக்காய் மூட்டை. உங்களை ஒருவர் தீவிரமாக காதலிக்கிறார், அட்டையில் வரும். அது காதல் உண்மையாது? அதுதான் இது ஒரு மோசடி, அறிவியல் மோசடி. இந்த அறிவியல் மோசடி நடந்திருக்கிறது. இதை பல பேர் சொல்றாங்க. அப்துல் கலாம் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் சொல்றாரு. இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க. பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த பட்டன்ல அமுக்கினாலும் தாமரையில வந்து ஓட்டு விழுகுதுங்கிறதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு பல மாநிலங்கள்ல. நீங்க விவிபேட்டுக்கும் மின்னணு பதிவு எந்திரத்துல பதிவானதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
அதனால திமுக மிக தாமதமாக விழித்துக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதே போல இது இந்த தேர்தலில் மட்டும்தான் நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருக்கும்போது நடந்திருக்கா, அதிமுக ஆட்சியில இருக்கும்போது? நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்ப திமுக மட்டும் எப்படி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு கேக்குறீங்க, அதான சொல்ல வரீங்க நீங்க? நான் கேட்கல சார், இந்த சந்தேகத்தை கேட்பாங்கல்ல? கேட்பாங்கப்பா, மக்களோட சந்தேகத்தை நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, கேட்பாங்கல்ல. அதேதான் நானும் சொல்ல வர்றேன். உங்கள் வீட்டில் என்றைக்காவது திருடு போகிறது என்பதனால ஒவ்வொரு நாளும் திருடு போகவில்லையே, மிச்ச நாள்லாம் திருடு போகலையே, போன வாரம் இந்த முறை திருடு போச்சு, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி திருடு போகலைன்னு சொல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் அது மாறக்கூடும். இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் இந்த ஆபத்து இருக்கிறது என்பதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா அந்த முறை திமுக வென்றது அப்படிங்கிறதுல மின்னணு வாக்குப்பதிவு வழியா தான் வென்றது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் கூட வென்றிருக்கு. இப்ப இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அது நிறைய தில்லு முள்ளுகளுக்கு அவங்க ஆட்களை நியமிக்கிறாங்க. ஒரு மிஷின் தானாக தவறு செய்யாது. நீங்க அதை புரிஞ்சுக்கிறோம். எந்த மிஷினுமே தானா தவறு செய்யாது. ஆப்ரேட் பண்றவங்க தவறு செய்வான். பஸ்ஸா போய் இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் நேர போனேன், நில முட்டிருச்சும்பா, சிலவு நில முட்டுமா எங்கேயாவது? இவன் போய் முட்டிடுவான் இல்லையா? முள்ளு குத்திருச்சும்பா, எங்கேயாவது முள்ளு போய் காலில் தேடி வந்து குத்துமா? இவன் முள்ளுல போய் காலை வச்சுட்டான். அது மாதிரி ஹியூமன் எரர் இருக்கா இல்லையா? மிஷின்லயும் எரர் இருக்கு, ஹியூமன்ல எரர் இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, பர்மா பஜார் பக்கம் போங்க, எலக்ட்ரானிக் சாமான் வாங்குறதுக்கு போங்க, வியாபாரிகள் இருப்பான், பெரிய படிப்புலாம் இருக்காது, அவன்கிட்ட கேளுங்க, எலக்ட்ரானிக்ஸுக்கு கேரண்டி இருக்கான்னு கேளுங்க. ஒரு ரிமோட் வாங்குறது கேரண்டி இருக்கான்னு கேளுங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல எப்படி சார் கேரண்டி கொடுக்க முடியும் சொல்லுங்க, கேளுங்க. எலக்ட்ரானிக்ஸ் கேரண்டி கிடையாது. இதுதான் உண்மை, இது அறிவியல் உண்மை. அதை வைத்துக் கொண்டு ஒரு தேர்தல் நடத்துகிறார்கள். அந்த தேர்தலின் வழியாக நம்ம சாதாரண மக்கள் ஏமாற்றப்படுகிறோம். அதுதான் நான் சொல்லுவேன். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். விஜய் அவர்கள் தொகுதிக்கு போகல, ஆனா எல்லா இடத்துலயும் முழங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொளத்தூர்ல 5 நிமிஷம் தான் எங்க தலைவர் பேசினார். கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கே கொத்து பரோட்டா போட்டிங்க. அப்பாவை காணும். கொத்து பரோட்டா போட்டது இவிஎம் மிஷினா இல்லையாங்கிறது இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பாவை காணாம அடிச்சது இவிஎம் மிஷினா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. இவிஎம் மிஷின் மூலமா ஒரு தேர்தல் நடத்தாம வாக்குச்சீட்டின் வழியாக ஒரு தேர்தல் நடத்துங்க, விஜயை ஜெயிக்க சொல்லுங்க. அப்ப யாரு கொத்து பரோட்டா போடுறாங்கிறது தெரியும். சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.